அண்மை செய்தியை பார்க்கிறோம். பெஞ்சல் புயல் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. வேகம் கூடியிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட், கொஞ்சம் கொஞ்சமாக புயலின் வேகமானது அதிகரித்து வரக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. தற்போதைய முழு விவரம் என்ன? வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய பெஞ்சல் புயலானது தற்பொழுது மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று பிற்பகல் கரையை கடக்கும் என கூறப்பட்ட நிலையில தற்பொழுது இன்று மாலை காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே கரையை கடக்கக்கூடும் என்ற தகவலை இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. கடந்த 6 மணி நேரத்திற்காக இந்த பெஞ்சல் புயலானது 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. குறிப்பா சென்னைக்கு 140 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து 210 கிலோமீட்டர் தொலைவிலும், இலங்கை திருகோணமலையிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது இந்த பெஞ்சல் புயலானது தற்பொழுது நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இன்று மாலையில காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே புயலாக கரையை கடக்கக்கூடும் எனவும், அப்பொழுது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்துல, அதாவது மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இது புயலாக கரையை கடக்குமா, இல்ல தீவிர புயலாக வலுப்பெற்று கரையை கடக்குமா அப்படிங்கிறத தொடர்ந்து வானிலை ஆய்வு மையம் கண்காணித்து வருவதாகவும், இந்த கரையை கடக்கக்கூடிய இடத்துல ஏதாவது மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறதையும் தொடர்ந்து வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து கண்காணித்து வர இருக்கிற சூழ்நிலையில் தற்பொழுது கடந்த 6 மணி நேரத்தில் 12 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பெஞ்சல் புயலானது தற்பொழுது நகர்ந்து வருகிறது. இன்று பிற்பகல் கரையை கடக்கும் என கூறப்பட்ட நிலையில் இன்று மாலை காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே இந்த பெஞ்சல் புயலானது கரையை கடக்க இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இப்போ புதுச்சேரியை விட சென்னைக்கு மிக அருகில் வந்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கு. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இந்த தாக்கம் எப்படி இருக்கும், அது பற்றிய கணிப்புகள் ஏதேனும் வெளியாக இருக்கா வெங்கட்? நம்ம தொடக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா புதுச்சேரிக்கு அருகிலும் சென்னைக்கு கொஞ்சம் விலகி இருந்தது காரணம் பார்த்து வந்தோம். இப்ப சென்னையிலிருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கு. முன்பு குறிப்பிட்டது போலவே இது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்த இடத்துல கரையை கடக்கும். அவங்க சொன்ன வானிலை ஆய்வு மையம் சொன்ன இடம் காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், இல்லைன்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான் கரையை கடக்கும் சொல்லி சொன்னாங்க. தற்பொழுது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று அதே இடத்துல கரையை கடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. தற்பொழுது அந்த கரையை கடக்கக்கூடிய இடத்துல மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலு பெற்று புயலாக வலுப்பெற்று இருக்கிறது. அப்படிங்கும் பொழுது இந்த காரைக்கால் டு மகாபலிபுரம் அந்த இடத்துல கரையை கடக்கும் பொழுது அதனுடைய இடத்துல, ஏன்னா இப்ப மகாபலிபுரத்திலிருந்து சென்னைக்கு அந்த கரையை கடக்கும் பொழுது சென்னை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருப்பதாக தான் கணிப்புகள் இருக்கு. ஆனா வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இன்னும் வரைக்கும் வெளியிடல. தொடர்ந்து இந்த புயலுடைய நகர்வுகளை வானிலை ஆய்வு மையம் தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டு 2 விஷயம் பார்க்கணும். இது புயலா கரையை கடக்குமா, இல்லைன்னா தீவிர புயலா வலுப்பெற்று கரையை கடக்குமா அப்படிங்கிறதையும், காரைக்கால் மகாபலிபுரம் இடையே கரையை கடக்காமல் அந்த கரையை கடக்கக்கூடிய இடத்துல ஏதாவது மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறதையும், இந்த 2 விஷயத்தையும் வானிலை ஆய்வு மையம் தொடர்ச்சியா கண்காணித்து வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இடத்துல மாற்றம் ஏற்படும் பட்சத்துல சென்னை அருகே சென்னை அருகே கரையை கடக்கும் பொழுது சென்னைக்கு இருக்கக்கூடிய அந்த காற்றின் வேகம் ஆகட்டும், மழையுடைய அளவு என்பது அதிகமாக இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த இரண்டுமே இந்த தீவிர புயலாக வலுப்பெறுமா, அந்த இடத்துல கரையை கடக்கக்கூடிய இடத்துல ஏதாவது மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் கண்காணித்து வருகிறார்கள். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.